மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல்வணக்கம். தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியிலே நாம் தொடர்ந்து சிலப்பதிகாரத்தை பார்த்து வருகிறோம். கடலாடு காதையிலே புகார் நகரத்து மக்கள் எல்லாம் இந்திர விழா நிறைவுறுகிற வேளையிலே கடலாடுவதற்காக கடற்கரை சாலைக்கு கடற்கரை சோலைக்கு சென்ற காட்சியை நேற்றைய தினம் பார்த்தோம். அப்படி நெய்தல் நில சோலையாகிய அந்த கடற்கரை சோலையிலே கோவலனும் மாதவியும் அங்கே சென்று சேர்ந்திருக்கிறார்கள். கடலின் புலவு நாற்றத்தை தாழம்பூ வாசம் அந்த புலவு நாற்றத்தை போக்கிக் கொண்டிருக்கிறது. தாழம்பூவினுடைய மடல் விரிந்த அந்த தாழம்பூவினுடைய வாசனை புலவு நாற்றத்தை கூட மாற்றுகிற அளவிற்கு அற்புதமான வாசனையை தந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தாழம்பூ மனம் வீசக்கூடிய அந்த தாழை மர மடல்கள் நிறைந்த அந்த கடற்கரை சோலையிலே புன்னை மரத்தினுடைய நிழலிலே புது மணல் பரப்ப பெற்றிருக்கிற அந்த அற்புத இடத்திலே ஓவியம் தீட்டப்பட்ட திரைச்சீலைக்கு பின்னால் மேல் துணி வேயப்பட்ட கட்டப்பட்ட அரங்கினிலே மாதவியும் கோவலனும் வீற்றிருக்கிறார்கள். மாதவி வெண்ணிற கால் கொண்ட கட்டிலால் செய்ய பெற்ற ஒரு அற்புத மெத்தையிலே அமர்ந்திருக்கிறாள். பக்கத்திலே தோழி வசந்தமாலை நிற்கிறாள். வசந்தமாலை கையிலே ஒரு யாழ் இருக்கிறது. அந்த யாழை ஒரு கொள்கையோடு வாங்கி வைத்துக் கொள்கிறாள் மாதவி. அப்ப அந்த காட்சியோடு கடலாடு காதையை நிறைவு செய்ய விரும்புகிற இளங்கோவடிகள் ஒரு வெண்பாவை கூறி முடிக்கிறார். அந்த வெண்பா என்னவென்று சொன்னால், காலையிலே உதயமாகிய கதிரவன் மாலை வேளை வந்தபோது மேற்கிலே சென்று மறைந்து கொள்வதைப் போல அங்கிருந்த வண்டு என்ன செய்கிறது, கதிரவன் மறைவதைப் போலவே தாழை மரத்தினுடைய மடல்களில் உள்புகுந்து அந்த வண்டுகள் உறங்கிக் கொள்கின்றன. அதிகாலை வந்ததற்கு பிறகு, கதிரவன் உதயமானதற்கு பிறகு தாழை மடல்களில் இருந்த வண்டுகள் அதில் இருக்கக்கூடிய மகரந்தங்களை உறிஞ்சிவிட்டு வாழ்த்து பாடுவது போல ரீங்காரமிட்டு கொண்டு வெளிவருகின்றன என்ற செய்தியை சொல்லி ஒரு வெண்பாவை முடித்து விடுகிறார். அதாவது சூரியன் தோன்றுகிற பொழுது உலவித் தெரிகின்றன, சூரியன் மறைகிற பொழுது சூரியன் மறைவதைப் போலவே தாழை மர மடல்களுக்குள் அந்த வண்டுகள் உறங்கி விடுகின்றன என்ற ஒரு நயத்தை சொல்லுகிறார். பல்வேறு இலக்கியங்களிலே வண்டுகள் பற்றிய பாடல்களை எல்லாம் பல புலவர்கள் பல கவிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் நாம் நினைவு கூற வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அதாவது தாமரை மலர்களிலே வண்டுகள் ரீங்காரமிடுகிற காட்சியினை திருமுருகாற்றுப்படை பேசுகிறது. இரவு நேரத்திலே தாமரை மலரிலே உறங்கிவிட்டு விடியற்காலை வந்ததற்கு பிறகு அந்த நெய்தர் பூவை ஊதி மகிழ்விக்கிற காட்சி, ஆரவாரிக்கிற காட்சி, அந்த அஞ்சிரை தும்பியினுடைய காட்சிகளை திருமுருகாற்றுப்படையிலே நக்கீரர் மிக அழகாக விளக்கி இருக்கிறார். மணிமேகலையிலே வண்டுகளை பற்றி சொல்ல முற்பட்ட சீத்தலை சாத்தனார் சித்ராபதியினுடைய கூற்றின் வாயிலாக சொல்லுகிறார். அதாவது ஒரு வண்டை போலத்தான் பரத்தையர்கள் ஒருவரிடம் பொருள் இருக்கிற வரை இருப்பார்கள், பொருள் கரைந்து விட்டது என்று சொன்னால் சென்று விடுவார்கள். அதுபோல்தான் வண்டு, பூ இருக்கிற வரை வண்டுகள் அந்த தேனை மாந்தி கொண்டிருக்கும். பூவிலே தேன் இல்லை என்று தெரிந்ததற்கு பிறகு அந்த வண்டு அந்த தேன் இல்லாத மலரை விட்டு சென்று விடும் என்பதை ஒரு பரத்தையரோடு ஒப்பிட்டு சித்ராபதி சொல்லுவதாக சீத்தலை சாத்தனார் சொல்லியிருப்பார். அதுபோல செல்வம் இல்லாதவர்களை உறவுகள் நாடுவதில்லை. அதுபோல நலன் தமயந்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். நலவன்பாவிலே ஒரு பாடல் இருக்கிறது. நலனும் தமயந்தியும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சோலையிலே ஒரு பெண் மலர் பறிக்க செல்கிறாள். அப்படி சென்ற அந்த பெண்ணை பார்த்த வண்டு ஒன்று இது தாமரையாக இருக்குமோ என்று அந்த பெண்ணினுடைய முகத்தை நோக்கி சென்று ரீங்காரம் விடுகிறார். உடனே பயந்து போன அந்த பெண் தன்னுடைய கை விரல்களால் அந்த வண்டினை சூ என்று விரட்டுகிறாள். அந்த கையை பார்த்த அந்த வண்டு மறுபடியும் மயக்கம் கொள்கிறது. இது ஒருவேளை காந்தல் மலராக இருக்குமோ, காந்தல் மலர்தான் இப்படி கையை நீட்டுகிறதோ என்று அந்த வண்டு அந்த கையை சுற்றி சுற்றி வருகிறது. முதலில் முகத்தை சுற்றிய அந்த வண்டினை விரட்டுகிறாள் கை கொண்டு.
விரட்டுகிற கைகளை காந்தல் என்று நினைத்த அந்த வண்டுகள் மீண்டும் ரீங்காரமிட்டு கொள்வதை பார்த்த அந்த பெண்மணி பயந்து வியர்த்து போகிறாள். இந்த காட்சியினை நளனும் தமயந்தியும் பார்க்கிறார்கள். இந்த அதிசயத்தை நளவெண்பாவிலே புகழேந்தி புலவர் மிக அழகாக பாடியிருப்பார். மங்கை ஒருத்தி மலர் கொய்வாள் வான்முகத்தை பங்கயம் என்று எண்ணி படி வண்டை செங்கையால் காத்தால் அக்கைமலரை காந்தல் என பாய்தலுமே வேர்த்தாளை காணென்றான் வேந்து என்று நளவெண்பாவிலே அந்த பெண் வியர்த்து போயிருந்த அழகையும் அந்த வண்டு சுற்றி தெரிந்த அற்புதத்தையும் பாடியிருப்பார் நளவெண்பா புலவர். இதுபோல்தான் இந்த சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் வண்டினை மிக அழகாக நயமாக சொல்லி இருக்கிறார். அதாவது மாலை நேரம் வந்ததற்கு பிறகு கதிரவன் மறைவது போல தாழை மர மடல்களுக்குள்ளே அந்த வண்டுகள் போய் அமர்ந்து உறங்கி விடுகின்றன. காலையிலே கதிரவன் தோன்றியதற்கு பிறகு உறங்கிய அந்த வண்டானது மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று அந்த மகரந்தங்களை எல்லாம் வாய் வைத்து ஊதி அதற்கு பிறகு வாழ்த்து பாடுவது போல ரீங்காரமிட்டு வெளியே பறந்து செல்கின்றன என்ற ஒரு அற்புத காட்சியை நயத்தோடு இளங்கோவடிகள் நமக்கு சொல்லி அருளி இருக்கிறார், பாடி அருளி இருக்கிறார். மீண்டும் இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் சந்திப்போம். இந்த கடலாடு காதையை நிறைவு செய்து நாளைய தினம் காணல் வரி பகுதியோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாகை கண்ணதாசன்.